ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் எப்படி பண்ணுறது, பாசிப்பருப்பு இல்லாமல் எப்படி பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். பாலும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு அதை நல்லா கொதிச்சதுமே வந்துட்டு பச்சரிசி நல்லா கழுவி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா வந்து வேகிற நேரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு பால் பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வெல்லம் வந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி தூள் தூளாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நெய், அதுக்கப்புறம் எப்பவும் போடுற ஏலக்காய், அப்புறம் கேஷ்யூ நட்டு, அப்புறம் வந்து கிஸ்மிஸ் பழம், அந்த உலர் திராட்சை அதையும் போட்டு நல்லா வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி அதில் கொட்டிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நெய் வந்து மணக்க அதில் ஊற்றி எல்லாமே பிளெண்ட் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். சிறுபருப்பு போடாமையே வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஏன் சிறுபருப்பு போட மாட்டோம்னா, சிறுபருப்பு போட்டால் லைட்டாக திகட்டுற மாதிரி எனக்கு இருக்கும், அதனால நான் போட மாட்டேன். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி